ஃபர்ஸ்ட் இரும்புத்திரை படத்துக்கு போறதுக்கு முன்னாடி உங்க பர்த்டே செலிப்ரேஷன் எவ்வளவு கிராண்டா கொண்டாடினீங்க அதை பத்தி சொல்லுங்க. My birthday celebration, birthday ஒரு வருஷத்துல ஒரு வாட்டி தானே வருது. I went with family to Kashmir and it was great. India இவ்வளோ அழகு and it was quite nice and I went with family, so I had a great birthday. அடுத்த வாரம் உங்களோட 2 படங்கள் ரிலீஸ் ஆகுது. நடிகையர் திலகமும் இரும்புத்திரை 2 பேக் டு பேக் ரிலீஸ் ஆகுது. இதோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? சந்தோஷம் and பயம். May 9th நடிகையர் திலகம், May 11th இரும்புத்திரை. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபிலிம்ஸ் அண்ட் மகாநட்டி நடிகையர் திலகம் வந்து ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்குது. ஏன்னா தி கிரேட்டஸ்ட் ஆக்ட்ரஸ் ஹூ எவர் லிவ்ட் அண்ட் அவங்களோட கதை அண்ட் அவங்களோட கதை சினிமா இல்லாமல் சினிமாக்கு பின்னாடி பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் வந்து இஸ் தி கிரேட்டஸ்ட் ஸ்டோரி. அவங்களோட ஹார்ட் ஒர்க், அவங்களோட டிட்டர்மினேஷன், அவங்களோட ஃபேம், அவங்களோட பெயின், அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ். ஸோ ஒரு ஹீரோயினாக எனக்கு நிறைய பர்சனல் கனெக்ட் இருந்தது அவங்களோட லைஃப், அவங்க லைஃப்க்கும் யூனோ as a heroine, what situations I faced in my life. So it was just இப்படி ஒரு படத்தில் நம்ம கூட ஒரு சின்ன பாட்டாக இருந்தே ஆகணும். You know, it's really important and I'm very happy with the role that I've played in this film and it's some kind of thanks to the great Savitri ma'am. அது கொஞ்சம் பீரியட் ஃபிலிம்னால உங்களுக்கு அந்த ஸ்பெக்ஸ் காஸ்டியூம்ஸ்லாம் இருக்கும். அந்த ஒரு எப்படி இருந்துச்சு? இப்போல்லாம் எல்லாமே மாடர்னாக போட்டு இருக்கும். நீங்கள் அந்த 80s and 70s அந்த டைமே ஒரு மேஜிக்கல் டைமாக இருந்தது. 1980 ஒரு பொண்ணு ஜேர்னலிஸ்டாக இருக்கிறது. அப்போது யூனோ ஒரு பிராமின் கேர்ள் மாதிரி யூனோ வீட்டிலலாம் கல்யாணம் லைக் அப்போது இட் was very forward for a girl to be working, especially and the படத்துல யூனோ in the workplace நிறைய பொண்ணுங்க இருக்க மாட்டாங்க. only men only work in a newspaper. So it's a very lovely role and it connects well to the story and I really had a great time being part of that film. இரும்புத்திரை வந்து ஒரு டெக்னிக்கலாக ஒரு ஆக்ஷன் பேஸ்டு ஒரு மூவி. இதில் வந்து நீங்கள் எப்படி கனெக்ட் ஆகிட்டீங்க அதை பற்றி சொல்லுங்கள். ரதி தேவி அண்ட் ஒரு சைக்காலஜிஸ்ட், லைக் இட்ஸ் nice that filmmakers are writing mature and real characters for women instead of just being that cute, bubbly. So ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருந்தது. எக்ஸ்ட்ரா க்யூட்டாக நடிக்காமல் லைக் just very real and intelligent and mature, so it was very nice to where woman is portrayed as a real woman, and so I have to thank Mithran for that, for portraying a woman, for writing a character the way a girl really is. விஷால் சார் படம்னாலே ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறையா இருக்கும். உங்களுக்கும் இந்த இதில் பங்களிப்பு? எனக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இல்லை. Vishal is a very commercial hero, but this film is apart from being commercial, it is very hard hitting. ஒரு hard hitting topic. இப்போ எல்லாரும் பேசுகிற ஒரு டாபிக். என்ன நியூஸ் சேனல், any part of the world நியூஸ் சேனல் இதை பற்றி தான் பேசுகிறாங்க. இன்ஃபர்மேஷன் theft, huge data, stealing of data and stealing of personal private data. So this is the problem today and இந்த படத்வாரா ஒரு எல்லாருக்கும் தெரிய வரும் என்ன நடக்குது, எப்படி how they are stealing, how they are using this data. நம்ம வந்து whether suppose like I've noticed that நாங்கள் வந்து நம்ம வந்து ஒரு ட்ரிப்க்கு ஏதாவது பிளான் பண்ணியிருந்தோம். அப்போது கரெக்டாக ஃபோனுக்கு வந்து இந்த சீப் ஃப்ளைட்ஸ், சீப் ஹோட்டல்ஸ் மெசேஜ் வந்துடும். அது எப்படி வருது? How are these messages coming? Because everything is tapped, everything is like not tapped, like everything is stolen, every information, whether GPS is on, whether
anything that is any Facebook update, social media, everything is used against you. So this is the biggest problem of today, and I'm very glad that through this film many people will understand what it is. விஷால் வந்து ஒரு நடிகர் சங்க பொதுச் செயலாளராகவும் பார்க்குறீங்களா, இல்லை விஷால் வந்து ஒரு தயாரிப்பாளர் சங்க தலைவராக பார்க்குறீங்களா, இல்லை அவர் ஒரு அப்பப்போ அரசியல்லையும் ஈடுபடுறாரு, படத்தில் எப்படி இருக்காரு ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீன்? Off screen he's a very sweet, very funny person, and very easy to talk to. So நிஜமாவே ரொம்ப நல்லவர், ரொம்ப எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஓவராக யோசிப்பார். எப்படி எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுறது, எப்படி இண்டஸ்ட்ரி ஹேஸ் டு க்ரோ, ஹவு பீப்புள் ஹேவ் டு க்ரோ, ஹவு பீப்புள் எப்பவுமே அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பார். ஸோ இட் இஸ் வெரி நைஸ் டு ஹேவ் யங் பீப்புள் லைக் திஸ். Usually young people always think about themselves, and he is different. பொதுவாக வந்து உங்கள் படங்கள்னாலே சாங்ஸில் வந்து பயங்கர ஒரு ரீச் இருக்கும். அது என்ன ஒரு கோயின்சிடென்ஸாக நினைக்கிறீங்களா, இல்லை அந்த சாங்ஸ்க்கா, இல்லை நீங்கள் நடித்ததுனால அது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கா? No. That's the great music directors that happen to be in the film. It has nothing to do with me. பொதுவாக வந்து நடிகையெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நடிக்கிறத வந்து நிப்பாட்டிடுறாங்க. ஒரு சில நடிகைகள் தான் வந்து அதை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு பேக் டு பேக் மூவிஸ் இருக்குது. இதை வந்து மற்ற நடிகைகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? I think the reason why I'm working so hard is to prove a point, is to try to change mindsets and assumptions that கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் ஒரு மேரிட் சூப்பர் ஸ்டார் ஹீரோ கிட்ட போய் யாராவது கேட்குறீங்களா, லைக் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுல படம் பண்ணுறீங்களா இல்லையா, இல்லாட்டி கல்யாணம் ஆன பிறகு அவங்க 2-3 பசங்களுக்கு பிறகு கூட டைம்ஸ் ஆஃப் இந்தியா மோஸ்ட் டிசைரபிள் நம்பர் 1 வராங்க. ஏன் why is it so difficult for anybody to understand that women are equally attractive and desirable despite their marital status? And இப்போ எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா நான் உடனே I can't go from being a bad actress to from being a good actress to becoming a bad actress. Like how it's at the end of the day talent will prove, and I will work hard for that. நீங்கள் வந்து பொதுவாகவே வந்து ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு உங்களோட இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்லலாம் நீங்கள் வீடியோ வந்து பதிவிடுறீங்க. இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன அட்வைஸாக கொடுக்க விரும்புகிறீங்க? யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன அட்வைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய ஜென்ரேஷன் கேப் இருக்குது. இப்போல்லாம் நான் யங்ஸ்டர்ஸ் 21 year 19 கிட்ட பேசும்போது நான் வந்து ரொம்ப பெரிய ஜென்ரேஷன் கேப்பாக இருக்குது. யங்ஸ்டர்ஸ் டுடே ஆர் வெரி டிஃப்ரெண்ட். இட்ஸ் நான் தான் அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கணும். அவங்களுக்கு எல்லாத்தையும் தெரியுது. ஸோ there's nothing that I can really teach them, but I think that youngsters are getting more and more detached from things, and I hope that changes. I would say that is the problem with today's younger generation, that there is no attachment. ஓகே, சிவகார்த்திகேயன் சாரோட நடிச்சிருக்கீங்க, விஜய் சேதுபதி, ரெண்டு பேருக்குள்ள என்ன ஒரு டிஃபரன்ஸ் பார்க்குறீங்க? விஜய் சேதுபதி everybody is different. You can't compare anybody. They all have their strengths, and ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் இல்லை ஒரு காசிப்ஸ் இல்லை, லைக் சிவகார்த்திகேயன் and சீமராஜா definitely is going to be very very big, and அந்த typical பொன்ராம் சார். இல்லை நீங்கள் ஒரு சிலம்பம் வேற சுற்றிட்டே இருக்கீங்க, அது பாட்டுக்கு மட்டுமா இல்லை நீங்கள் எல்லாம் ஃபைட்லாம் பண்ணுறீங்களா? இல்லை அது படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு ஊர் படம் நான் தமிழில் பண்ணல, அண்ட் அந்த வாய்ப்பு கிடைச்சது. அது ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்ட், அது எப்படி ஒரு பேக்ட்ராப் நான் தமிழில் பண்ணதில் ஆல்வேஸ் சிட்டி கேர்ள். ஸோ ரொம்ப புதுசாக இருந்தது. அண்ட் அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அதெல்லாம் பயங்கரமாக இருந்தது. தே ஆர் கிங்ஸ் ஆஃப் காமெடி, போத் பன்ராம் சார் அண்ட் சிவா. சிவா ஹேஸ் கிரேட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இட் வாஸ் வெரி வெரி ஃபனி ஆல்சோ, டு பி பார்ட் ஆஃப் தோஸ் சீன்ஸ். ரொம்ப லைட் ஹார்ட்டட் ஃபில்ம், அண்ட் I have great hopes on that film. ஓகே, கல்யாணத்துக்கு அப்புறமா உங்கள் ஹஸ்பண்டோட எப்போ படம் நடிக்க போகிறீங்க, இணைந்து பண்ணுறது நீங்களும் உங்கள் ஹஸ்பண்ட்? நாங்கள் சைன் பண்ணியிருக்கோம் ஒரு தெலுங்கு படம். It'll start from July. சிவா டைரக்டர்.
ஓகே. எப்போ நீங்க ஃபீமேல் சென்ட்ரிக் மூவிஸா, அதாவது ஃபீமேல் இப்போ நான் ஃபீமேல் சென்ட்ரிக் ஐ never ever thought of any film as a female centric and a hero centric. It's just characters. And I do and I and it's just content. It's not one person, it's about content. The king is content. So இப்போ நான் U-turn பண்றேன். It is revolving around the girl. It is a very content driven script and ரொம்ப என்ஜாய் பண்றேன். படம் முடிய போகுது. So that will also release this year. இரும்பு திரையில உங்களுக்கு பிடிச்ச சாங் என்ன? இரும்பு திரை. Well, இப்போ நான் வந்து full addicted to that background score போட்டிருந்தாங்களே இப்போ for Yuvan just it's amazing. All the songs I like, definitely all the songs I like. So Yuvan is back. I've been always a fan of him. Bana Katadila, it was a big thing, you know that. So I'm a big fan of Yuvan and I love his work. அர்ஜுன் சார் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அர்ஜுன் சாரோட காம்பினேஷன் இருக்கா? காம்பினேஷன்ஸ் அவர் நெகட்டிவ், ஏன்னா அவர் தான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக விஷால் சார் ஒர்க் பண்ணியிருந்தார். வெல் has great style and great charisma and in the White Devilக்கு he's perfect. So it will be great to see both of them on screen together. இப்போ சமீபத்தில் வந்து இந்தியா முழுக்க வந்து குழந்தைகள் மீதான செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நியூஸ் வந்து டெய்லி கேட்டுகிட்டே இருக்கும். இதுக்கு என்ன ஒரு தீர்வாக இருக்கும்னு நீங்கள் பார்க்குறீங்க? It should be that all ages that whole the punishment should be hanging, not just for raping of minors, but I think கூட சீக்கிரத்துல வரும் அந்த ஆடியன்ஸ் வரும். It's one step at a time. I think that I am absolutely for hanging as a punishment for rape. It is every other country has it. You know, it's surprising that it took us so long. இந்த படத்தில் ஒரு முக்கியமான என்ன, ஆதார் கார்டு பயன்பட்ட வந்து அது வந்து தப்பு, அது அதனால என்ன விளைவுகள் இதனால அப்படின்றதான் இந்த படத்தில் ஒரு காரணம். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அகெயின்ஸ்டாக இருக்கு. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன? படமா இல்லை ஆதார் கார்டு வழியா சொல்றாங்க, ஆனா it's not just Aadhaar card, it's everything. Like I said, it's Facebook, it's GPS, it's everything, you know. It's not just Aadhaar card, it's just one of the ways that they steal. So it's central government, it's not against anybody, it's just explaining a point. இன்னும் யார் கூட நடிக்கலன்னு உங்களுக்கு ஒரு வருத்தமா இருக்கு? எந்த ஆக்டர் கூட இன்னும் நடிக்கலன்ற ஒரு வருத்தம் இருக்கு? Actually now I'm in a point where I want great content. Content is king. It doesn't matter who is involved in the project, it's the script that matters. So I'm in search of great scripts. That's all. இப்போ உள்ள அப்கமிங் ஆக்டர்ஸ், தமிழ் ஆக்டர்ஸ்ல யார் ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்கான்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? I don't know. Everybody is you know, Friday வர வரைக்கும் யாருக்குமே என்ன நடக்குதுன்னு தெரியாது. 2010 உங்க கேரியர் ஸ்டார்ட் பண்றதுக்கும் இப்போ என்ன ஒரு டிஃபரன்ஸ் சேஞ்ச் ஒரு பாக்குறீங்க இந்த ஒரு 9 years of journey? Huge change as an actor, as in what I want from a movie, what I acting ella mari. It's a journey. It's been a great journey. God has been extremely kind, so I'm hoping that it continues. 2010 இருந்து 2019 வரைக்கும் உள்ள படங்கள்ல எந்த படத்துல நீங்க நடிச்ச பார்ட் 2 அப்படி எடுத்தா எந்த படத்துல நீங்க நடிப்பீங்க, அத பத்தி சொல்லுங்க. பார்ட் 2 ஈகா நானி. தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். This is Samantha. இரும்பு திரை May 11th ரிலீஸ் ஆக போகுது, and do watch the film in a theater near you and say no to piracy. படங்கள் வந்து ஒரு சீன் எமோஷனல் காமெடியாக இருக்கட்டும். இப்போ இந்த உதாரணத்துக்கு மெர்சல் வந்து தம்பி வாடா அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பயங்கர ஒரு கிளாப்ஸ், ஒரு எனர்ஜெட்டிக்காக ரசிகர்கள் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா நான் பலவரம் பொண்ணு தானே, ஸோ அது வந்து ரொம்ப நேச்சுரலாக தான் வரும். நான் டப்பிங் பண்ணும்போது அட்லி வந்து சொல்லுவார், நீ எல்லாம் ஃப்ராடு, இதுதான் உன் நிஜமான பாஷா, இதுதான் நிஜமான சமந்தா, யூனோ. ஸோ நான் வந்து அதெல்லாம் ஒரு பாஷாக ரெடி பண்ணி இந்த மாதிரி ஆயிருக்கேன். ஆனால் ஆக்சுவலாக அந்த பாஷாலாம் அதுதான் ரொம்ப சீக்கிரமாக நான் டப்பிங் ரெக்கார்ட் டைமில் முடிச்சது மெர்சல் தான். ஏன்னா அதுதான் என்னோட ரொம்ப கலோக்கியல், ரொம்ப ஸ்ட்ரீட். ஸோ அதனால அந்த ஸ்லாங்லாம் அப்படியே ரொம்ப
சாதாரணமே வந்தது. மீதி 2 படங்கள் இப்போ விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயன் அது என்ன ஊர் ஸ்லாங்கா இல்லை அது ஊர் ஸ்லாங்லாம் இல்லை, பட் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரோல்ஸ். குமார் ராஜா வேற மாதிரி ஒரு ஃபில்ம் மேக்கர் அவர், யூனோ. ஸோ ஹீ இஸ் டெஃபினெட்லி சூப்பர் டிலக்ஸ் வந்து ஒரு புதுசான ஒரு படமாக இருக்கும். எனக்கும் ஒரு ரொம்ப இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பண்ணதே இல்லை, பண்ணவும் மாட்டேன்னு நினைக்கிறேன் ஃப்யூச்சரில். இட்ஸ் வெரி ஷாக்கிங்.